ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களுடைய முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்ற தலைப்பின் கீழே உங்களோடு கூட என்னுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொல்லி. முட்செடி என்று சொல்லுகிறது, முட்செடியின் அனுபவம் அது பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வறுமைகள் இதை குறிக்கிறது. பிரியமானவர்களே, காஞ்சரி என்று சொல்லுகிறது, அந்த காஞ்சரி எதற்குமே ஒரு சத்துவம் இல்லாத ஒரு பொருள். மிகவும் வறட்சியான பகுதியிலே அது முளைக்கிறதான ஒரு செடி. அந்த செடியின் கீழே ஒரு நிழல் கிடைக்கும் என்று யாரும் போக முடியாது. அந்த செடியினால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மிகவும் பலவீனமானது. எனவே முட்செடி என்று சொல்லுகிறது பாடு, வேதனை, கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள், நெருக்கங்கள், வறுமை. காஞ்சரி என்று சொல்லும்போது பலவீனமான ஒரு காரியம், பலவீனம், சுகவீனம், ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலைமை. இதையெல்லாம் மாற்றி ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்புமாம், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். தேவதாரு விருட்சம் மிகுந்த ஒரு பலனை கொண்டு வருகிற ஒன்று. மிருது செடி மருத்துவ குணம் உள்ளது. மிருது செடியின் இலைகள், அடர்ந்த இலைகள், அதை வைத்து ஆதி காலங்களிலே கூரைகளுக்கு மேல் தட்டு போடுவார்களாம். இது ஒரு நல்ல காரியம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய முட்செடியின் அனுபவத்தை மாற்றி போடதான் அவர் முட்கிரீடம் சூட்டப்பட்டார். நம்முடைய வறுமையை மாற்றும்படியாக அவர் தரித்திரரானார். பலவீனா இல்லாதபடி பலவான்களாக இருக்கும்படியாக அவர் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய பாடுகளையும் அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். எனவே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்தும் பிறப்பை குறித்து, அவருடைய பாடுகள், மரணத்தை குறித்து எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்து எழுதுகிறார். இங்கேயும் இயேசு பட்ட பாடினாலே உங்கள் வாழ்க்கை முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமாய் மாறும்படி இயேசு நமக்காக முட்கிரீடம் சூடப்பட்டு அவர் தன் சரீரத்தில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, இந்த இயேசுவினுடைய பாடு மரணத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு.